உலக நாடுகள் நம்மளை எப்படி பார்க்கும்? பூரா பயிலும் பைத்தியமா இருப்பானோ? உண்மையிலே நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கிக்கிட்டதுக்கு வெக்கப்படணும். ஹிட்லர் இப்படி தான் ஜெர்மனியில் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வர்றாருன்ட்டான். அந்த பைத்தியங்களை பார்வையிட வர்றாருன்னா அங்கே இருக்கிற அந்த மருத்துவர்கள்லாம் இந்த பைத்தியங்களுக்கு ஹிட்லர் வரும்போது எந்திரிச்சு நின்று எல்லாரும் வணக்கம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வச்சிருக்கான். ஹிட்லர் வந்தோடனே சல்யூட் அப்படின்னு சல்யூட் வச்சிருக்கான். ஒரு பைத்தியம் உட்காந்துட்டே இருந்திருக்கான். அப்படியே ஹிட்லர் கோமா போய் எல்லாரும் வணக்கம் வைக்கும்போது நீ ஏன் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கல? சொன்னா கேளியா, நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா? அப்படி இந்த ஒட்டுமொத்த பைத்தியக்கார கூட்டத்தில் நாம சிக்கிக்கிட்டான். எதுக்கு பணம் செல்லாது நீங்க? அப்ப 2000 செல்லும் நீங்க. இப்ப 2000 செல்லாதுங்கிறீங்க. இந்த நாட்டாம படத்துல தான் வரும், தீர்ப்பை மாற்றி சொல்ல செல்லாது செல்லாது அப்படின்ற மாதிரி. இவங்களை மாதிரி ஒரு கொடுமைக்காரங்களை நீங்க உலக வரலாற்றை சந்திக்க முடியாது. குஜராத்தில் இவர் ஆண்ட ஆட்சியில், நம்ம ஐயா மோடி அவர்கள் ஆட்சி செய்த மாநிலத்தில் ட்ரம்ப் வரும்போதுங்க குடிசைகள் இருக்குதுங்க. குடிசைகளை மறைக்க 7 அடியில் மதில் சுவர் கட்டினாருங்க. நான் மட்டும்தான் சொன்னேன், இந்த 7 அடிக்கு மதில் சுவரை கட்டுற செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், நீங்கள் எதுக்கு குடிசையாக வச்சுருக்கீங்கன்ட்டு. இதுதாங்க இவங்க டெவலப்பு. தேர்தல் என்பதை நீங்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிற ஒரு முறை நினைக்காதீர்கள். வாழ்க ஒழிக கோஷம்தான் அரசியல் என்று கருதி விடாதீர்கள். அரசியல் என்பது ஒரு மாற்றம். உலகெங்கிலும் அரசியல் செய்த புரட்சியாளர்கள் எல்லாம் அடிமை நிலையிலிருந்து உரிமை பெறுவதற்கு அரசியல் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் உரிமை பெற்ற இனத்தின் மக்கள் உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதற்கே பன்னெடுங்காலமாக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, பார்க்க வேலை இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை. இந்த ஏழ்மை வறுமை நிலையில் நம்மை ஆழ்த்தியது யார்? 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஒரு அல்லாட்ட நிலையில் நம்மளை இத்தனை ஆண்டுகளாக நிறுத்தியது யார் என்கிற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் எழ வேண்டும். இவர்களை வீழ்த்துவதை தவிர வேற வழி இல்லை என்ற விழிப்புணர்வும் எழுச்சியுற்ற கோபமும் உங்களுக்கு வர வேண்டும். எனவே என் அன்பு தம்பி தங்கைகளே, உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை விட்டு விடாதீர்கள். இவ்வளவு காலம் நமக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகற்றுகிற வரலாற்று வாய்ப்பு நமக்கு வாய்த்திருக்கிறது. அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் புரட்சி என்றால் வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை என்று கருதி விடாதீர்கள். நம் ஒவ்வொருவரும் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம். புரட்சியாளர் லெனின் அவர்களிடத்திலே நீங்கள் புரட்சி புரட்சி என்கிறீர்களே, அது எப்போது வரும் லெனின் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் அப்போது மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள் என்று. இதுவரை வாழ்ந்தது போல நீங்கள் இப்போது வாழ முடியவில்லை. பெருமைமிக்க வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் நீங்கள். சோறு வடித்த தண்ணி ஆறாக ஓடியது என்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.